ஓட்டு கேக்குறான் மக்கா ஓட்டு கேக்குறான், ஓடி ஓடி வந்து இங்கே ஓட்டு கேக்குறான். ஓட்டு கேக்குறான் மக்கா ஓட்டு கேக்குறான், ஓடி ஓடி வந்து இங்கே ஓட்டு கேக்குறான். பாட்டு பாடுற மக்கா பாட்டு பாடுறான், பைப்புலதான் சரக்கு வருதுன்னு பாட்டு பாடு. படிக்கட்டுலாம் ஏறணுமா? நேர 10 ஓட்டு இருக்கிறேன் நமக்கு. சிங்கப்பூர்லாம் எல்லா பில்டிங்லயும் எக்ஸல் தான். நான் வந்து ஜெயிச்சு வந்தேன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயா எக்ஸலேட்டர் போட்டு கொடுத்தோம். ஐயா உள்ள வரலாமா? தம்பி இல்ல பரவாயில்ல. ஏன் அவங்களாம் உட்கார மாட்டாங்களா? இல்ல அவங்க உட்கார்ற பழக்கெல்லாம் கிடையாது. எங்கடா போன? ஏன் இந்த தொகுதியில நான் சுயேட்சையா நிக்கிறேன். உங்க ஓட்டு, ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு, குற்றத்தாரு எல்லாரும் ஓட்டும் எனக்கு கிடைக்கணும்னு கேட்கிறேன். சுயேட்சையா? ஏன் சுயேட்சையா நிக்கிறீங்க? கட்சியில சீட்டு கொடுக்கலையா? என்னன்னா 15 வருஷமா எந்த எலெக்ஷன்லயுமே ஓட்டே போடுறது கிடையாது, சீட்டு வேற கொடுக்குறாங்களா? உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. ஆட்டோ கந்தசாமி இருக்காருல்ல, அவரோட மகன் நான் சுப்பிரமணி. அப்படியா? இவ்வளவு நாளா சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்படியே இப்ப அரசியல்வாதி ஆகலாம் நீங்க வந்திருக்கேன். அங்க வந்து போர் அடிச்சிச்சு. அப்படியே எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆகலாம் ஆகிட்டு இங்க எல்லாருக்கும் படிக்கிட்டே ஏற முடியல. எக்ஸலேட்டர் எல்லா பில்டிங்கும் எக்ஸலேட்டர் போடலான்னு இருக்கேன். ரோடு எல்லாத்தையும் பேட்டு எடுத்துட்டு சிங்கப்பூர் மாதிரி பலன்னு ரோடு எல்லாருக்கும் ரேஷன் கடைல இருந்து வீட்டுக்கே டெலிவரி பொருள் எல்லாம், மொபைல் ரேஷன் கடை. ஓகே. அப்புறம் பாண்டிச்சேரியில இருந்து எல்லாருக்கும் ஒரிஜினல் பிராந்தி பைப்லேயே சப்ளை. அது போக ஓட்டுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம தொகுதியோட ஜனத்தொகை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 40 வரும்னே. 40 இருக்கும். தம்பி விஷயமே தெரியாம இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு புதுசா இருக்கீங்க நீங்க. நம்ம தொகுதியோட ஜனத்தொகை 7,65,415 பேர் 2011 வாக்கெடுப்பு படி. ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஓட்டு போட்டவங்க மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 48% தான் ஓட்டு போட்டாங்க. 50% கூட வந்து அன்னைக்கு வந்து ஓட்டு வந்து போலிங் ஆகல. இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க வந்து அந்த வாக்குறுதி கொடுக்கறது, சரக்கு கொண்டு வந்து ஊற்றுறது, பைப் லைனே கொடுத்து வீட்டுக்கு சரக்கு கொடுத்தாலும் மக்கள் போடணும்னு நினைக்கிறவங்களும் அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருந்தது. நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்பாங்க, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்பாங்க, நான் அவர் தலைவருக்காக தான் ஓட்டு போடுவேன்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம நாட்டில் இருந்தது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இளைஞர்கள் அத்தனை பேரும் படிச்சுட்டு எழுச்சியோட இருக்காங்க. கரெக்டாக ஒரு அரசியல்வாதியும் வந்து தரமாக இடம் போட்டு வச்சுருக்காங்க. இவனுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், இவனுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், யாருக்கு ஓட்டு போட்டால் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்றத கணிச்சு வச்சுருக்காங்க. கரெக்டாக அவனை பார்த்து தான் நீங்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட இலவசங்களுக்கும் நீங்கள் ஓட்டு கொடுக்குற காசுக்கும் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஓட்டெல்லாம் போடுறதில்ல. ஜனநாயகம் வந்து அவ்வளோ கேவலமாக இன்னும் போல. ஏதோ வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் இளைஞர்கள்லாம் ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க. நமக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை இலவசங்கள் அல்ல. அதே மாதிரி நீங்கள் இந்த தார் போடுறேன், ரோட் போடுறேன், லைட் போடுறேன், அதெல்லாம் ஏற்கனவே வந்து நிறைய பேர் போட்டாங்க. இன்னைக்கு என்ன வேணும் மக்களுக்கு,
அதை வந்து நீங்கள் செய்யணும். அதாவது தரமான கல்வி, அதுவும் இலவச கல்வி. இலவசத்தை எதுலேயே கொடுக்குறாங்க, கல்வியில் கொடுங்க ஐயா இலவசத்தை. தரமான இலவச கல்வி கொடுங்க, அவன் அழகாக படிச்சுட்டு போகிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரம் எல்லா ஊர்லேயும் நல்ல அருமையான மருத்துவமனைகளை கட்டுங்க. இந்த சுகாதாரமும் கல்வியும் தான் இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இளைஞர்களை கொண்டு வருது. அதை விட்டுட்டு நான் சிங்கப்பூரில் இருந்தேன், எஸ்கலேட்டர் போட போகிறேன், அதை போட போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் பெருசாக ஒன்று பண்ணலாம். சிங்கப்பூரில் ஒரு நல்ல சம்பளம், பெருசாக அங்கே போயிட்டு அங்கேயே நீங்கள் வேலை செய்யுங்களேன். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அரசியல் அது இதெல்லாம் சூட் ஆகுமான்னு யோசிங்க. வாங்க. சரிங்க ஐயா, வாங்கப்பா நம்ம சிங்கப்பூர்லேயே போய் அரசியல் பண்ணி